Hi friends, welcome to channel Success in NEET. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2024 ஆஸ்பிரன்ஸ்க்காக கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ரீவியஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பாருங்கள். இந்த உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விச் இஸ் த மோஸ்ட் பேசிக் அரோமேட்டிக் அமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கான்செப்டில் ஒரு கொஷின் பார்த்துட்டு அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிஓசி தெரிஞ்சிருந்தால் அந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதான் சொல்லியிருந்தேன், ஜிஓசி வந்து இட் இஸ் பேசிக். உங்களுக்கு அது தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் 12th இருக்கிற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதில் வந்து ரெசனன்ஸ் கான்செப்ட்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ கொஷின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த மோஸ்ட் பேசிக். ஸோ எது வந்து ரொம்ப பேசிக்கான ஒன்று காம்பவுண்டு. ஸோ பேசிசிட்டி பார்ப்போம்ல. ஸோ எதுக்கு வந்து பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி அந்த கான்செப்ட்லாம் இதில் வரும். ஸோ நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அனிலின், பி வந்து பேராமித்தாக்சி அனிலின், சி வந்து பேராநைட்ரோ அனிலின் அண்ட் டி வந்து பென்சைல் அமைன். ஸோ பாருங்கள், ஸோ இதில் வந்துட்டு இது வந்து அனிலினோட காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அனிலின் வந்து இப்படி தான் தெரியும் உங்களுக்கு, அனிலின் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு. ஸோ இது வந்து பேராமீத்தாக்சி அனிலின் அண்ட் இது வந்து பேராநைட்ரோ அனிலின். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சைல் அமைன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மொத்த குரூப்பே நம்ம என்ன சொல்லுவோம்னா பென்சைல் குரூப்புன்னு சொல்லுவோம். அண்ட் அமைன், பென்சைல் அமைன். ஸோ இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் கான்செப்ட் தெரியணும். அண்ட் ஒன் மோர் திங், எலக்ட்ரான் வந்து லோக்கலைஸ்டாக இருக்கா இல்லை டீலோக்கலைஸ்டாக இருக்கா அப்படின்ற கான்செப்ட் வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து எப்போ லோக்கலைஸ்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எதனோட எலக்ட்ரான்னு கேட்க வரீங்க. இப்போ எனக்கு புரியுது. ஸோ அந்த நைட்ரஜன் இருக்குல்ல, நைட்ரஜனில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸை. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா, இங்கே வந்துட்டு டீலோக்கலைஸ்டாக இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி, ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்கிற இந்த டபுள் பாண்ட் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி என்ன பண்ணணும்னா, அந்த டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வரும். அதுக்கடுத்து இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இங்கே வரும். இதுதான் ரெசனன்ஸ் கான்செப்ட். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் என்ன கான்செப்ட்னு மட்டும். ஸோ இது மாதிரி இன்வால்வ் ஆகும். ஸோ இது வந்து என்னது, எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நைட்ரஜனில் இருக்கிற எலக்ட்ரானும் என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இங்கே இருக்கிற இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்டெப்பாக வரும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த நைட்ரஜனில் இருக்கிற எலக்ட்ரானுமே டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் தான், பிகாஸ் இட் இஸ் இன்வால்வ் இன் த ரெசனன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வரும், இங்கே வரும். ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து அப்படி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே வரும். ஆனால் இங்கே இருக்கிற நைட்ரஜன் லாஸ்ட்டு இருக்கிற காம்பவுண்டில் இருக்கிற இந்த நைட்ரஜனில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கலைஸ்டு. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அரோமேட்டிக் காம்பவுண்டில் வந்து அது இன்வால்வ் ஆகலை இந்த நைட்ரஜன் வந்து. ஸோ இங்கே இருக்கிற நைட்ரஜன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற 3ல் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு CH2 தான் பாண்டிங்கில் இருக்குது. இந்த NH2வில் இருக்கிற இந்த நைட்ரஜனில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரான் வந்து லோக்கலைஸ்டு. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் லோக்கலைசேஷன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எந்த காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரானை வந்து அதுக்கிட்ட வச்சுருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த நைட்ரஜன் வந்து அதுக்கிட்ட வச்சுருக்கு லோக்கலைஸ்டு எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அது என்ன பண்ண முடியும்னா, ப்ரோட்டான்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ தெல் பி ஆக்டிங் அஸ் அன் எலக்ட்ரான் டோனர். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா, ப்ரோட்டானோட சேர்ந்து ரியாக்ட் ஆக முடியும். ஸோ அப்போ இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஷன் எது வந்து கரெக்ட், பேசிக், மோஸ்ட் பேசிக் அப்படின்னா பென்சைல் அமைன் தான் மோஸ்ட் பேசிக். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் லோக்கலைஸ்டு எலக்ட்ரான் வில் பி அவைலபிள் ஃபார் த ப்ரோட்டான்ஸ். ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் இது தான். என்ன இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதுதான், அந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.